நூலில் நான் இந்த பதிவை விடுகிறேன். என் அருமை முக்குளத்து சொந்தங்களே, இந்த சமூகத்தில் உங்களை பற்றி, நம்மை பற்றி, நம் சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஆளுமைகள் இருந்தன. அமரர் மு.க. தேவர் ஐயா, ஐயா முத்துராமலிங்க தேவர் மற்றும் பல தியாகிகள், பெரியமருது, சின்னமருது, மாமன்னர், இந்த போன்ற பல தியாகிகள் நம்மளுடைய இனத்தில் உள்ளார்கள். ஆனால் அந்த காலகட்டங்களிலே பொதுநல சிந்தனையோடு தான் அவர்களுடைய போராட்டங்கள் இருந்தன. முழுக்க முழுக்க சமுதாயம் மட்டும், நம்ம சமுதாயத்துக்கு மட்டும் அவங்கெல்லாம் போராடலை, அனைத்து சமுதாயத்துக்கும் போராடியவர்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே தன்னை தலைவர் என்று சித்தரித்து கொண்டு உங்களுடைய அன்பை தவறாக பயன்படுத்தி கொண்டு 10 நாள் சிரிப்பார், 11ஆம் நாள் உங்கள்கிட்ட என்ன ஜிபேல பணம் போடுறீங்களா, காரில் டீசல் போட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கொண்டு வருவார். நீங்கள் ஒன்று சிந்திங்கள் உறவுகளே, நீங்கள் ரொம்ப கடினமாக உழைத்து உங்களுடைய விவசாயம் சார்ந்தோ இல்லை உங்களுடைய ஏதோ ஒரு தொழிலில் நீங்கள் கடினமாக உழைத்து உங்களுடைய இளைய தலைமுறையை இன்னைக்கு பெரிய உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் மேலே கொண்டு வந்திருப்பீங்க. உங்களுடைய தாய் தகப்பனாரை உங்கள் தலைமுறையில் விமானத்தில் கூட்டு போயிருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் அடையாளத்தையும் நீங்கள் கொடுத்துருப்பீங்க உங்கள் குடும்பத்திற்கு. தயவு செய்து கைகூப்பி நான் கேட்கிறேன் முக்குளத்து உறவுகளை, இந்த சமுதாயத்தினுடைய தேவரின தலைவர்களை, ஒரு சில தலைவர்களை, ஒரு சில தர்ம சிந்தனை உள்ள தலைவர்கள் இருக்கிறார்கள், ஒரு சில பொதுநிலை சிந்தனை உள்ள தலைவர்கள் இந்த இனத்தில் இருக்கிறார்கள். நான் அனைவரையும் கொச்சப்படுத்தவில்லை. என் அனைத்து சமுதாய தலைவர்களை கைகூப்பி நான் யாரையும் மனம் புண்படுத்த நான் இதை கேட்கவில்லை, நான் இந்த பதிவினை விடவில்லை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த பதிவின் நோக்கம் முழுக்க முழுக்க விஷ செடிகளாக தன்னை தலைவன் என்று காட்டிக்கொண்டு கிராமங்கள் தோறும் வசூல் வேட்டை, அது வசூல் இல்லை, பிச்சை எடுப்பது போல அதுக்கான அறிகுறி. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வாகனத்தில் உங்கள் கைப்பணத்தை போட்டு வாகனத்தில் அவங்கள் பின்னாடி அணிவகுத்து செல்வது, அவங்கள் பவனி வருவது, அவங்கள் மதன மாளிகை கட்டுவதற்கு, அவங்க பெரிய மாமன்னர் போல வாழ்வதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் மன்னராக இருங்கள். உங்களுடைய பணத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சேமியுங்கள். உங்களுடைய பணத்தை உங்களுடைய குடும்ப தேவைக்கு பயன்படுத்துங்கள். பிள்ளைகளுடைய காலங்கள் பெரிது, பிள்ளைங்களுடைய எண்ணங்கள் பெரிது, தேவைகள் பெரிது. அதனால் எந்த தலைவர்கள் பின்னாடியும் வீணாக காசு செலவு பண்ணாதீர்கள். அந்தந்த தலைவர்கள் இருக்காங்கன்னா அவங்க போய்க்கிடுவாங்க. அவங்கள பொறுத்தளவில் ஒரு தலைவர்கள் இருக்காங்கன்னு சொன்னால் அந்த சமுதாயத்தினுடைய நலனை கருதி, அந்த சமுதாய நலன் மக்களினுடைய ஒரு கிராமங்களில் ஒரு பிரச்சனை சொன்னால் அவன் காசில் அவன் காசில் வந்து டீ குடிக்கட்டும், அவங்களுடைய காசில் கார் டீசல் போட்டு வரட்டும். நீங்கள் ஏன் செலவழித்து கூப்பிடுறீங்க? திருமண விழாக்களுக்கு நீங்கள் 10,000 ரூபாய் 25,000 ரூபாய் கொடுத்து கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவங்க என்ன தேவர் வீட்டு வாரிசா, இல்லை தேவருக்கு இணையான தியாகிகளா? ஒன்றுமே கிடையாது. நேற்று முளைத்த காளான்கள். தயவு செய்து என்னுடைய அருமை உறவுகளே, தன்னை மிகப்பெரிய ஆளுமையாக, தன்னை பெரிய தலைவனாக காட்டிக்கொண்டு நான் மீண்டும் மீண்டும் இந்த இடத்துல நான் பதிவிடுகிறேன், இந்த சமூகத்தில் தெய்வீக திருமானாரை தவிர எவரும் பெரிய ஆளு கிடையாது. அதன் அடிப்படையிலே சமுதாய மக்களே, யாருக்காகவும் நீங்கள் டொனேஷன் கொடுக்காதீர்கள். நன்கொடை குளிப்பது அது ஏன் கொடுக்கணும்? அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படி உங்களிடம் நன்கொடை பெற்று, உங்களிடம் பணம் பெற்று அவர் இந்த திருமண நிகழ்ச்சிக்கு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? உங்களிடம் நன்கொடை பெற்று அவர் அரசியல் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் என்ன இருக்கிறது? அந்த அடிப்படையிலே நான் உங்களிடத்துல கூறுகிறேன், நான் யாரிடமும் பொறாமை கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது. உங்கள் தாத்தா சேதுராம பாண்டியன் காலத்தில் இருந்து இன்றைய வரைக்கும் உங்களுடைய அண்ணன் மூர்த்தி தேவர் அவர்கள் எவரிடமாவது இந்த சமுதாயத்தில், இந்த தேவரின சமுதாயத்தில் யாரிடமாவது ஒரு நன்கொடை பெற்றிருப்பேனா, கட்ட பஞ்சாயத்து பெற்றிருப்பேனா, இல்லை எனக்கு டீசல் போடு, என்னுடைய வாகனத்துக்கு நீ ரூபா அனுப்பினாதான் நான் திருமண நிகழ்ச்சிக்கு வருவேன், இந்த மாதிரி ஒரு தவறுதலான விஷயங்களை நான் நம்மளுடைய இனத்தினுடைய ஒருவனிடம் நான் சொல்லியிருந்தால் இன்றைய தேவர் திருமகனாருடைய கொடியை நான் கலட்டி வைத்து விடுகிறேன். நான் இந்த இடத்துல சவால் விடுகிறேன். அதன் அடிப்படையிலே நான் அந்த உரிமையோடு, ஏன் என்னுடைய கரம் வந்து பொதுவாக வெளுப்பாக இருக்கிறது, நான் யாருக்கு அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் இந்த பதிவு விட்டதுக்கு அப்புறம் எதிர்மறை கருத்து யார் விட்டாலும் சரி, அதுக்கு நான் விவாதிக்க தயாரா இருக்கிறேன்.
இல்ல இல்லைன்னா நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க இவர்கிட்ட டொனேஷன் வாங்கினீங்க, இல்ல இவர்கிட்ட நீங்க பணம் வாங்கினீங்கன்னு ஒருவரிடம், நீங்கள் நம்மளுடைய இனத்தின் ஒருவரிடம் நாங்கள் சொன்னால் உடனடியாக தேவர் திருமகனாருடைய கொடியை கழற்றி வைப்பதில் நான் எந்த ஐயமும் படமாட்டேன். ஏனென்று சொன்னால் நாங்கள் கரப்படையாத கரம். தாத்தா காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் எங்களால் இயன்றதை என் சார்ந்த மக்களுக்கு, என் சார்ந்தவர்களுக்கு, என்னை நாடி வரக்கூடிய மக்களுக்கு, அனைத்து சமுதாய மக்களுக்கும் நாங்கள் ஏதாவது எங்கள் இயன்றதை நாங்கள் செய்து கொண்டு ஒரு தர்ம சிந்தனையோடு வாழ்கிறோம். அதன் அடிப்படையிலே அந்த ஆதங்கத்திலே நம் சமுதாயத்தில் இது போன்ற போக்கு, நீங்கள் டீசல் போட்டு தான் அந்த தலைவர் பவனி வந்து தான் பெரிய தலைவன் என்று காட்ட வேண்டிய சூழல் அவசியம் என்ன இருக்கு? அப்படி ஒண்ணு அவர் வந்து தேவர் திருமகனாருடைய ஆன்மால இருந்து வந்தவர் கிடையாது. யாரையும் நம்பாதீர்கள். யாரும் இந்த சமூகத்தை காக்கப் போவதல்ல. உங்கள் குடும்பம், உங்கள் உழைப்பு, நீங்கள் தான் வாழ வைக்க வேண்டும். உங்கள் உழைப்பை யாரிடமும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஒருவரிடம் இந்த பணத்தை கொடுத்துதான் இந்த சமுதாய கொடி பிடிக்க வேண்டும் என்றால் அந்த நீங்க பண்ணக்கூடிய நிகழ்வினை தேவர் திருமகனாரே விரும்ப மாட்டார். அந்த ஆன்மாவே விரும்பாதர். யாரிடமும் கொடுக்காது. நீங்க யோசிச்சு பாருங்க. நேற்று முளைத்த காளான் இன்று அவங்களை பற்றி நான் பேசுகிறேன் என்ற அந்த வார்த்தை வந்து கொச்சமான வார்த்தை அல்ல. சிந்தித்து பாருங்கள். சிறியவர்களாக இருந்தவர்கள் இன்று 20 வண்டிகள் 10 வண்டிகளில் வாகனம் வரார்கள். நான் பொறாமை கொண்டு சொல்லவில்லை. யாரிடமும் உங்கள் உழைப்பை கொடுக்காதீர்கள் என்று சொல்லுகிறேன். உங்கள் குடும்பத்திற்கு உங்களுடைய பணம் தேவை. அதன் அடிப்படையிலே சொல்லுகிறேன். தயவு செய்து உறவுகளே, நான் தற்போது கேள்விப்படுவது ஒரு சில தலைவர்கள் என்று சொல்ல மாட்டேன், ஒரு சில கும்பல்கள் வந்து வசூல் வேட்டையில் இறங்கியுள்ளது. கிராமங்கள் தோறும் தன்னை பெரிய தலைவன் போல சித்தரித்து எனக்கு நீங்கள் பண உதவி செய்ய வேண்டும், நான் சமுதாயத்துக்கு இப்படி பாதுகாக்கிறேன், எதுவோ இராணுவத்திற்கு பீரங்கி எல்லைக்கு போய் நின்ற இராணுவ வீரர் போல இந்த சமுதாயத்திற்கு அவர் நிற்பவர் போல ஒரு தோற்றத்தை கொடுத்து முழுக்க ஏமாற்று பேர் வழியாக அடுத்த பதிவில் நான் சாட்சியாக எவ்வளவு ரூபாய் எவ்வளவு